ஸோ சவுத் இந்தியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தெலுங்கானா, ஆந்திரா இந்த ரீஜன்ஸ் பக்கம் இருக்கக்கூடிய வாட்டர் டிஃப்யூஸ் இஷ்யூஸ் கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய இருந்துகிட்டு இருக்குது. பர்டிகுலராக இப்போ இந்த இடத்துல கோதாவரி வர இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற டேம் தான் போலவரம் டேம் ப்ராஜெக்ட். ஸோ இந்த போலவரம் டேம் ப்ராஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி ஒடிசா கவர்மெண்ட் நிறைய அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த வாட்டருடைய பேக் வாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சபரி ரிவர் இருக்க ரீஜன்ஸில் நிறைய ஹேபிட்டட் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு அப்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் சிமிலர்லி போலவரத்தில் இருந்து இந்த ரீஜன் கிருஷ்ணா அந்த கர்னூலுக்கு ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய பனக்கச்சேர்லா, போலவரம் பனக்கச்சேர்லா லிங்க் ப்ராஜெக்ட், அது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது தெலுங்கானாவுக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கும் இடையில ரீசெண்டாக 1 month தான். அண்ட் தென் இங்கே இருக்கக்கூடிய கோதாவரியில் இருக்கக்கூடிய காளேஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அங்கே இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டில் அதை பிளான் பண்ணதில் அதோட லொக்கேஷன் அதை ஐடென்டிஃபை பண்ணதில் சில கரப்ஷன்ஸ் இஷ்யூ ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது. ஸோ அது கோதாவரியில் காளேஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட். அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சபரி ரிவரில் வந்து ஃப்ளட் இஷ்யூ. ஸோ சபரி ரிவரில் வந்து ஃப்ளட்டால் அங்கே இருந்த கோயா அப்படிங்கிற ட்ரைபில் வந்து கம்ப்ளீட்டாகவே ரீஹாபிலிட்டேட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அது ஒரு இஷ்யூவில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இஷ்யூஸ் இன் திஸ் ரீஜன். ஸோ அப்போ இந்த ரிவர்ஸோடைய நேச்சுரல் பவுண்டரிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்திராவதி ரிவர், கோதாவரி ட்ரிபியூட்டரி. ஸோ இது மகாராஷ்டிராவுக்கும் சத்தீஸ்கருக்கு இடையில பவுண்டரியாக இருக்குது. பிரணீதா ரிவர் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையில இது பார்டராக இருக்குது. அண்ட் சபரி ரிவர் பார்த்தீங்கன்னா சிலேரு ரிவர், இது வந்து சத்தீஸ்கர், இங்கே ஒடிசா, இங்கே ஆந்திரா. ஸோ இது எல்லாமே ரிவர்ஸோடைய பவுண்டரி நேச்சுரலாக. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.